பெங்களூருவில் நடைபெற்ற ஆர்சிபி அணி கொண்டாட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த உடுமலையைச் சேர்ந்த இளம்பெண் காமாட்சியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கான ஏற்பாடுகள் உடுமலையில் செய்யப்பட்டு வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரகுமான் வழங்கிட நாம் கேட்போம். ரகுமான், வணக்கம். தொடர்ந்து இந்த பெண்ணினுடைய உடலானது எங்கு வைக்கப்பட இருக்கிறது, அஞ்சலிக்காக மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம். பெங்களூரில் நடந்த ஆர்சிபி அணி கொண்டாட்டத்தின் போது உடுமலையைச் சேர்ந்த காமாட்சி என்ற பெண் அவர்கள் நெரிசலில் சிக்கி உயிரிழந்தார். இவரது தந்தையானவர் இந்த பகுதியிலே விவேகானந்த வித்யாலயம் என்ற கல்வி நிறுவனத்தை நடத்தி வருகிறார். மேலும் தமிழிசை சங்கம் என்ற பல்வேறு சேவை அமைப்புகளும் அவர்கள் பணியாற்றி வருகிறார். இந்த சூழ்நிலையிலே அவருடைய மகள் இறந்தது இந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையிலே அவருடைய உடலை அங்கிருந்து பெற்றுக்கொண்டு சேலம் பகுதி வழியாக இங்கு உடுமலைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கு அவருடைய சொந்த கல்வி நிறுவனமான விவேகானந்த வித்யாலய பள்ளி வளாகத்திலே அதற்கான ஏற்பாடுகள், அஞ்சலி செலுத்துவதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இதை இங்குள்ள அவருடைய தமிழிசை சங்கத்தை சேர்ந்தவர்களும் மற்ற பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்களும் முன்னின்று நடத்தி வருகிறார்கள். இங்கு அவருடைய குடும்பத்தார்கள் யாரும் இல்லாத நிலையில் அனைவரும் அங்கு அந்த உடலை பெற்று சென்ற நிலையில் இங்குள்ளவர்கள் மட்டும் இந்த ஏற்பாடுகளை செய்து வருகிறார்கள். இங்கு அந்த பள்ளி வளாகத்தில் உடலானது அஞ்சலிக்காக வைக்கப்பட உள்ளது. அதன் பின்பு அடக்கம் செய்வது எவ்வாறு என்பது அவர் குடும்பத்தார்கள் வந்த பின்பே முடிவு செய்யப்படக்கூடிய சூழல்கள் உள்ளது. தற்பொழுது அதற்கான சாமியானா கட்டுவது மற்றும் ஃப்ரீசர் பாக்ஸ்கள் வைப்பது போன்ற ஏற்பாடுகள் இங்கு நடந்து வருகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.